அனைவருக்கும் வணக்கம். நேற்று நடந்த மாவீரர் நாள் குறித்து தவேக கட்சியின் தலைவர் திரு விஜய் அவர்கள் மாவீரர் போற்றுதும் மாவீரர் போற்றுதும் என்று சொல்லி ஒரு வாழ்த்து சொல்லிவிட்டு போ அப்படின்னு சொல்லி அந்த நாளை குறித்து ஒரே ஒரு மாவீரர் போற்றுதும் என்று சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு எக்ஸ்தலத்தில் பதிவிட்டு விட்டு கடந்து போய்விட்டார். இந்த வார்த்தை எங்கேயோ கேட்டது போலவே எனக்கு இருந்துச்சு. இந்த வார்த்தை இப்பதான் எனக்கு நினைவுக்கு வந்துச்சு. இந்த ராஜாஜி ஆட்சியில் இருக்கும்போது மழை பொழியல, மழை இல்லைன்னு சொல்லி எல்லாரும் குடிநீர் பஞ்சத்துல பாதிக்கப்பட்டிருக்கும் போது எல்லாரும் கடவுளை வேண்டுங்க அப்படின்னு சொல்லி ராஜாஜி எல்லாரையும் கடவுளை வேண்ட சொல்லுவாங்க. ஆங்காங்கே பிரார்த்தனைகள், பள்ளியில், தேவாலயங்கள், அங்க எங்க எல்லா இடத்துலையும், எல்லா கோவில்களிலும், மசூதிகளிலும், தேவாலயங்களிலும் பிரார்த்தனைகள் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஏதோ ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக அங்க ஒரு 4 நாள் கழிச்சு மழை பெஞ்சுது. 4 நாள் கழிச்சு மழை வந்துடுது. மழை வந்ததுக்கு பிறகு அந்த இடத்துல மாமழை போற்றுதும் என்று சொல்லி ராஜாஜி ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. மாமழை போற்றுதும் அப்படின்னு. அப்போ அங்க இருந்தவங்க எல்லாம் கடவுள் மறுப்பாளர்கள் எல்லாம் அவர்களை எதிர்த்து பேசுகிற கடவுள் மறுப்பை பேசி கொண்டிருந்த பெரியார்கள் எல்லாம் அவரை கலாய்ச்சி அவரோடு கூட பேசுறாங்க. இப்படிப்பட்ட அந்த மாவீரர் போற்றுதும் என்கிற செயல் மாமழை போற்றுதும் என்கிற வார்த்தைக்கு கொஞ்சம் ஒப்பிட்டு போகிறது. என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, மாவீரர் போற்றுதும் மாமழை போற்றுதும் இது ரெண்டும் ஒருமித்த கருத்தாக இந்த இடத்துல நிற்குது. மாமழை போற்றுதும் என்றது ஒரு கேலி. எப்படி அது ஒரு கேலித்தனமாக மாறி போச்சோ, தேவையில்லாத ஒரு அறிவற்ற அரசியலாய் மாறி போச்சோ, அதே போல இந்த மாவீரர் போற்றுதும் என்பதும் அறிவற்ற, தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கையற்ற, அறிவற்ற ஒரு மிகப்பெரிய செயல். ஒரு பெயரிட்டு பிரபாகரன் இல்லை, இலங்கையில் இல்லை, ஈழத்தில் இல்லை, இப்படி எந்த ஒரு பிரச்சனையும் சொல்ல மாவீரர் போற்றுதும் இந்த ஒரு செயலை மட்டுமே சொல்லிவிட்டு இதை செய்திகளில் உடனே பிரேக்கிங் நியூஸ் என்று சொல்லி போட்டு பரப்பி நாம எந்த அறிக்கை விட்டாலும் அதை பரப்பாதவர்கள் அந்த இரு வரியை பிடித்து கொண்டு மாவீரர் போற்றுதும் என்னத்தை சொல்லி கிடைச்சாரு? மாவீரர் போற்றுதும்ல மாவீரர் பிரபாகரன் நாள் அப்படின்னு சொல்லாம பிரபாகரன் உள்ளிட்ட இந்த படையினரோடு கூட இத்தனை பேர் மரித்தார்கள், இவர்கள் மாவீரர்கள் என்று சொல்ல பிராணியற்ற இவரை எப்படி தமிழ் தேசிய கொள்கையை ஏற்றவராக கருதி கொள்ள முடியும்? புரட்சி நம்மிலிருந்தான் துவங்க வேண்டும். அதற்கு நாம் ஒரு விதையாய் இந்த நிலத்தில் விதையை விதைப்போம். சுடராய் தீப்பற்றி எறிவோம். ஈகைச் சுடரில் எரிந்த அந்த நெருப்பை போல ஈகைச் சுடராய் நாம் எறிவோம். நாமே இந்த இனத்திற்கு வெளிச்சத்தை பாய்ச்சுவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அறத்தின் வழி நின்று நமது முன்னோர்கள் வாழ்ந்தது உண்மையானால் வழி வழியே வருகிற வீரமான தமிழ் பிள்ளைகள் நாம் வெல்வோம்.